திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் திருக்கோயில் வசந்த உற்சவம். திருக்கோவில் நந்தவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருக்குறுங்குடி பேரருளாள ராமானுஜஜியர் எழுந்தருளி மங்களாசாசனம், திரளானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம். 108 வைணவ திருத்தலங்களில் நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரி மலை அடிவாரத்தில் நம்பி ஆற்றங்கரையில் திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் திருக்கோயில் அமைந்துள்ளது. சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோயிலில் பெருமாள் நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, திருப்பார்கடல் நம்பி, மலை நம்பி என 5 நிலைகளில் அருள்பாலித்து வருகின்றார். தாயார் குறுங்குடி நாயகி இங்கு அருள்பாலித்து வரும் நம்பியே நம்மாழ்வாராக அவதரித்ததாக வரலாறு. இத்திருத்தலத்தில்தான் திருமங்கை ஆழ்வார் முக்தி பெற்றார். சுவாமி ராமானுஜருக்கு நம்பி பெருமாள் சிஷ்யனாக வந்து திருமண காப்பு இட்டதும் உபதேசம் கேட்டதுமான திருவட்டப்பாறை அமைந்துள்ளது. பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த திவ்ய தேசத்தில் சித்திரை வசந்த உற்சவம் ஆண்டுதோறும் 10 தினங்கள் திருக்குறுங்குடி பேரருளான ராமானுஜஜியர் சுவாமிகள் அனுகிக்கத்துடன் வெகு சிறப்பாக நடைபெறுகின்றது. அதன் ஒரு நிகழ்வாக இன்று மாலை உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அழகிய நம்பி திருக்கோவில் நந்தவனத்திற்கு மாலையில் எழுந்தருளினார். அங்கு அமைந்துள்ள வசந்த மண்டபத்தில் பல நறுமண மலர்களால் ஆன பந்தல் அமைக்கப்பட்டு அதில் வாழை, பாக்கு, கமுகு போன்ற குளிர்ச்சியான மரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஜீயர் சுவாமிகள் எழுந்தருளியதும் பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஜீயர் சுவாமிகள் பிரபந்த கோஷ்டியினரும் சிறிய திருமடல் பாடினர். அச்சமயம் கோயில் யானை குறுங்குடி தலைவணங்க பெருமாள் தாயாருக்கு சந்தனம், பூணுக்கு வாசனை திரவியங்கள் கலந்த குளிர்ச்சியான கலவை பூசியும் பெரியாழ்வார் மங்களாசாசனப்படி மல்லிகை, மகிழம்பூ, பாதிரிப்பூ, செண்பகப்பூ போன்ற பூக்களால் அலங்கரித்தனர். தொடர்ந்து பல்வேறு வகையான பிரசாதங்கள் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்டது. பெருமாளுக்கு நறுமண தூபம் காட்டி தீப ஆரதி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஜீயர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் சாற்றி மாலை அணிவித்து சடாரி மரியாதை வழங்கப்பட்டது. தாயார்கள் சமேத பெருமாளுக்கு ஜீயர் சுவாமிகள் ஆலவட்ட சேவை புரிந்தார். வந்திருந்த பக்தர்களுக்கு பெருமாள் பிரசாதங்கள் வழங்கப்பட்டு ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று அருள் பெற்றார். விழா ஏற்பாடுகளை திருக்குறுங்குடி ஜீயர் மடத்தினர் மற்றும் அழகிய நம்பிராயர் தேவஸ்தானம் செய்திருந்தனர்.